நாம சிக்ஸு கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தோம். அதெல்லாம் டெலிவரி ஆகுதுன்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதை ரிசீவ் பண்ண தான் நாங்கள் போயிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின வாத்து, கோழிஞ்சி எல்லாமே இவர்கிட்ட வாங்கினது தான். வேறு வேறு ஆர்டர் டெலிவரி கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாத்து, கின்னி கோழி, வான்கோழி, எல்லா வகையான ஃபேன்சி கோழிங்க, அப்புறம் நாட்டுக்கோழிங்க எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துருந்த குஞ்சுங்களை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். உங்களுக்கு தோணலாம், ஏன் நம்ம எப்போவுமே சிக்ஸ் வாங்கி தான் வளர்த்துறோம், அதுக்கு 10 தாய்க்கோழி வச்சுருந்தோம்னா கோழிக்கு 7, 8 குஞ்சு பொரிச்சாவே 70, 80 குஞ்சு வந்துடுமேன்னு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ஒரு 10 தாய்க்கோழி நம்மக்கிட்ட வச்சு ஆரம்பிக்கிறோன்னா 10மே ஒரே டைமில் ஹேச்சிங் டேட் இருக்காது. ஒரு கோழி அப்போ தான் முட்டைட்டு இருக்கும், ஒரு கோழி அப்போ தான் அபயம் படுத்திருக்கும், பார்த்தா 2, 3 கோழி குஞ்சு பொரிச்சிருக்கும். அதெல்லாம் வேக்சின் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ இது மாதிரி 100, 200 குஞ்சு வாங்கி வரீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் சேல் பண்ண முடியும். ஆனால் அப்படி இருக்கிறது பேட்சாக தான் இருக்கும். நமக்கு க்ரோத்து ஈவனாக கொண்டு வர முடியாது. நிறைய பேர் முன்னனுபவம் இல்லாமல் அந்த பவுல்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஒரு ஆர்வத்தில் நிறையா சிக்ஸ் வாங்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களால கரெக்டாக ரிசல்ட் கொண்டு வர முடியாது. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். அதை அவங்க எப்படி வளர்த்துறாங்கிறத பொறுத்து, ஒன்று பிஸ்னஸ் மோட்டிவில் வளர்த்துறாங்களா, இல்லை சும்மா பார்ட் டைமாக வளர்த்துறாங்களா, இல்லை டைம் பாஸுக்கு வளர்த்துறாங்களாங்கிறத பொறுத்து மாறுபடும். வீட்டுக்காக வளர்த்துறீங்களோ, பார்ட் டைமாக வளர்த்துறீங்களோ, இது பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பவுல்ட்ரி ஃபீல்டுக்குள்ளே வரீங்க, கண்டிப்பாக ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம வளர்த்துற கோழியோட பர்பஸுக்கு கரெக்டான கோழி தான் சூஸ் பண்ணியிருக்குமாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ண பர்பஸுக்கான கோழி தான் கரெக்டாக வளர்த்துறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, 1 டே ஓல்டு சிக்குக்கும் 1 மந்த் ஓல்டு சிக்குக்கும் என்ன ட்ராபேக்கு, என்ன பெனிஃபிட்டு, டே 1லேருந்து என்ன மெடிசன் தரணும் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோவில் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க.